உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நெறிபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சொரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆடி 24 9/8/2025 சனிக்கிழமை ஆவணி அவிட்டத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் அற்புதமாக சனிக்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் சிறுவந்தாடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயமானது ஏறத்தாழ பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான ஆலயமாக அமைந்திருக்கின்றது. அதாவது விழுப்புரத்திற்கு அருகில் வளவனூர் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியதுதான் சிறுவந்தாடு என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீகமான கிராமத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். இந்த ஆலயத்தில் ஏராளமான திருச்சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன. அப்படி திருச்சன்னதிகள் என்று சொல்கின்ற நேரத்தில் மூலஸ்தானத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் லட்சுமி நாராயண பெருமாள், கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள். அதற்கு அடுத்ததாக இங்கு கோதண்டராம பெருமானும் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கின்றார். பக்த ஆஞ்சநேய பெருமானும் அருள் பாலிக்கின்றார். பகவத் ராமானுஜர் என்று அப்படி ஆச்சாரிய புருஷர்களுக்கும் ஆழ்வாராதிகளுக்கும் சன்னதியானது அமைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பழமையான இந்த ஆலயமாக இருக்கக்கூடிய சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள், இங்கு இந்த பெருமாள் எப்படி வந்தார் என்று சொன்னால், அந்த காலத்தில், அதாவது சோழர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்தில் கண்டராதித்த சோழன் என்று சொல்லக்கூடிய சோழன், அவன் இந்த ஆலயத்தை கட்டுவித்தான். அவனுக்கு முன்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் பராந்தக சோழன் என்று சொல்லக்கூடிய மன்னன், அந்த மன்னன் தான் இந்த பெருமாளை இங்கு பிரதிஷ்டை செய்தான். எப்படி என்று சொன்னால், அந்த பராந்தக சோழ மன்னனுக்கு களத்திர தோஷம் இருந்தது. களத்திர தோஷம் என்று சொன்னால் ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம், லக்னத்திற்கு அடுத்த இடம் 2ஆம் இடம் என்றும் அதிலிருந்து 7வது இடம் களத்திர ஸ்தானம் என்று குறிப்பிடுவார்கள். அதில் ஏதாவது பாப கிரகங்கள் இருந்தது என்று சொன்னால், பாப கிரகங்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? ராகு, கேது, செவ்வாய், சனி போன்ற அந்த சேர்க்கையின் காரணமாக அவைகள் பாப கிரகங்களாக கருதப்படுகின்றன. அவைகள் இருந்தது என்று சொன்னால் அது ஒரு வகையான களத்திர தோஷம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த களத்திர தோஷம் என்று சொல்கின்ற பொழுது அந்த தோஷத்திற்கு சமமான தோஷமுடைய ஜாதகத்தை தான் சேர்க்க வேண்டும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடுவார்கள். ஆகையினால் என்னாயிற்று என்று சொன்னால், அந்த பராந்தக சோழ மன்னனுக்கு நீண்ட நாட்களாக திருமணமானது தள்ளி போய்கொண்டே இருந்தது. ஆகையினால் அவன் என்ன செய்யலாம் என்று அவனுடைய ஆலோசனை சபையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை கேட்டவுடனே அவர்கள் சொன்னார்கள், ஆதி தம்பதிகளாக இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள், அந்த பெருமாளை நீ பிரதிஷ்டை செய்து வழிபட்டாய் என்று சொன்னால் எப்படி லட்சுமி நாராயணன் சேர்ந்து நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார்களோ அதை போல உன்னுடைய இல்வாழ்க்கையும் அமையும், உன்னுடைய மனைவியும் உனக்கு இணக்கமாக உன்னோடு சேர்ந்து இருப்பாள் என்று குறிப்பிட, அந்த வகையில் அந்த பராந்தக சோழ மன்னன் என்ன செய்தான்? லட்சுமி நாராயண பெருமாளை அப்படி பிரதிஷ்டை செய்தான். அப்படி பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த உடனே என்ன ஆயிற்று என்று சொன்னால், அவனுடைய திருமண தடை நீங்கியது, திருமண பாக்கியமானது அமைந்தது, அவன் வாழ்க்கையும் செம்மைப்பட்டது. இப்படிப்பட்ட அற்புத வாழ்வளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய சிறுவந்தாடு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். பாருங்கள், சனிக்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் சிறுவந்தாடு திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆவணி அவிட்டம் என்ற புனிதமான நாள். ஆவணி அவிட்டம் என்று சொன்னால் பூணல் அணிந்து கொள்வது, யக்ஞோப வீதம் அணிந்து கொள்வது என்று ஒரு சம்பிரதாயமான ஒரு சடங்கு நடைபெறக்கூடிய நாள். இந்த யக்ஞோப வீதம் பூணல் என்று அப்படி சொல்கின்ற நேரத்தில் இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் உரியது என்று நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அல்ல, இது அனைவருமே ஒரு காலத்தில் அணிந்து கொண்டு இருந்ததுதான் இந்த பூணூல் என்று சொல்லக்கூடிய யக்ஞோப வீதம். அந்த பூணூல் என்று சொல்லக்கூடிய யக்ஞோப வீதத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கின்ற நேரத்தில் தெய்வங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலும் ராமன் சத்திரியன், அந்த சத்திரியனாக இருக்கக்கூடிய ராமனுக்கும் பூணூல் அணிவித்து நாம் வணங்குகின்றோம். கண்ணன் என்று பார்க்கின்ற பொழுது அவன் மாடுகளை மேய்க்கக்கூடிய ஆயர் சிறு
சிறுவனாக இருந்தான். அவனுக்கும் பூணூல் அணிவித்து நாம் வழிபாடு செய்கின்றோம். எனவே இந்த பூணூல் என்பது ஒரு சம்பிரதாயத்தினுடைய அடையாள சின்னமாக கருதாமல் அனைவரும் ஒரு காலத்தில் அறிந்து கொண்டிருந்ததுதான். அப்படிப்பட்ட ஒரு பூணூல் வைபவம் நடைபெறக்கூடிய இந்த நாளில் அந்த தெய்வத்திற்கே பூணூல் அணிவித்த ஒரு சம்பவம் எந்த வரலாற்றில் வருகின்றது என்று சொன்னால், வாமனாவதாரத்தில் பெருமாள் ஒரு சிறுவனாக வாமனனாக வந்த பொழுது அந்த வாமனனுக்கு பூணூல் அணிவிக்கக்கூடிய சடங்கு என்று ஒரு சடங்கானது நடைபெற்றது என்றே புராணத்திலேயே சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நாளில் தான் நாம் சிறுவந்தாடு திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த பெருமாளை பிறகு ஆலயத்தை யார் விரிவாக கட்டினார்கள், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வழிபாடு என்ன ஆகியவற்றை பார்ப்போம். இப்பொழுது சிறுவந்தாடு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். சனிக்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சிறுவந்தாடு திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, இந்த லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் பராந்தக சோழன் லட்சுமி நாராயண பெருமாளை பிரதிஷ்டை செய்தான் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு கண்டராதித்த சோழன் என்று சொல்லக்கூடிய சோழ மன்னன் இந்த ஆலயத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அமைத்தான். அவனுடைய காலத்தில் ஏற்பட்டதுதான் மட்டை தேங்காய் வழிபாடு என்பது. அதாவது திருமண தடை நீக்கக்கூடிய மட்டை தேங்காய் வழிபாடு இந்த ஆலயத்தில் சிறப்பு வாய்ந்த அம்சமாக கருதப்படுகின்றது. அதாவது திருமணம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து மட்டை தேங்காயை அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் கொடுத்து அதை அவர் பெருமாளிடம் வைத்து அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்து நம்மிடம் திருப்பி கொடுப்பார். அப்படி திருப்பி கொடுத்த உடனே அவர் என்ன செய்வார், 2 மாலையும் நமக்கு பெருமாளுக்கு சாற்றிய மாலையை கொடுப்பார். அந்த மாலையை அணிந்து கொண்டு கையில் மட்டை தேங்காயை வைத்து நாம் பிரகாரத்தை 4 முறை வலம் வர வேண்டும். அப்படி 4 முறை பிரதட்சணம் செய்ததற்கு பிறகு அந்த மட்டை தேங்காயை நேரா வீட்டுக்கு கொண்டு வரணும். அந்த மாலையை ஒரு பையில போட்டு பூஜை ரூம்ல மாட்டி வைக்கணும். அடுத்ததா அந்த மட்டை தேங்காயை ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் அரிசியை எடுத்து அந்த அரிசியை பரப்பி அதன் மீது அந்த மட்டை தேங்காயை கீழே விடாமல் அப்படி வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் போன்றவற்றை வைத்து தினசரி வழிபாடு செய்து கொண்டே வர வேண்டும். அப்படி வழிபாடு செய்ய ஆரம்பித்த உடனேக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னல் தெரியும். நம்ம என்ன பிரார்த்தனைக்காக, அதாவது திருமணம் என்றல்ல, எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் எந்த பிரார்த்தனைக்காக இந்த மட்டை தேங்காய் வழிபாடு செய்கின்றோமோ அது பாசிட்டிவாக நடக்க தொடங்கும். அப்படி திருமணம் முடிந்ததற்கு பிறகு ஆஹா நம்மளுக்கு தான் காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம அந்த மட்டை தேங்காயை எடுத்துக்கிட்டு அந்த பூ இருக்கு பாருங்க, மாலை, அது பையில போட்டு வச்சிருந்தோம்ல, அது வாடி உதிர்ந்து போயினாலும் பரவாயில்லை, அது நார் இருக்கும்ல, மாலை கட்டின நார், அதனை அப்படியே எடுத்து கொண்டு வந்து ஆலயத்திலே சமர்ப்பித்து நம்முடைய நன்றி கடனை தெரிவித்து வழிபாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாயம். அப்படி செய்தோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அந்த தம்பதிகள் லட்சுமி நாராயணனை போல அவர்கள் சர்வ நிச்சயமாக இணை பிரியாத தம்பதிகளாக வாழ்வார்கள் என்று அனைவரும் பக்தியோடு குறிப்பிடுகின்றார்கள். நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய அற்புத பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.